Hi friends, welcome to Kolkata Tamizhachi. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எங்க கழனில வந்து ஆல்மோஸ்ட் வேர்க்கல்ல போட்டு எல்லாத்தையும் புடுங்கிட்டோம். வேர்க்கல்ல போட்டோம். அது வந்து ஒரு தலை வந்து முளைக்காம போயிடுச்சு. சோ அதுக்காக மறுபடியும் போட்டோம். சோ அந்த தலையை தான் இப்போ வந்து லாஸ்டா புடுங்கிட்டு இருக்காங்க. மீதி எல்லாத்தையும் புடுங்கி வேர்க்கல்லையை அடிச்சு வித்து கூட அப்பா எடுத்துட்டு வந்துட்டாரு. சோ அந்த கடைசி தலை புடுங்கிட்டு இருக்காங்க. அதை தான் போய் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோயிலோட பேக் சைடில் தான் எங்கள் வீடு இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே வந்து செல்லியம்மன் சாமி இருக்காங்க. இந்த கோயில் வந்து கிராம தேவதை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி போய் காட்டுறேன் இருங்க. கோயிலோட முன்பகுதி இப்படி தான் இருக்கும். கோயிலை ஒட்டி ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மலை தான். மலைக்கு கீழே வந்து கவர்மெண்ட் வந்து காப்பு காடு மாதிரி அங்கங்கே மரங்கள் நட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் வரும்போது இது சின்ன சின்ன மரமாக இருந்துச்சு. பட்டு இப்போது ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது. எங்களோட சின்ன வயசில் கழனிக்கு போகும்போது ரோடெல்லாம் கிடையாது. இப்போ ரோடெல்லாம் போட்டாங்க. சைடில் பார்த்தா வீடே வந்துருச்சு. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டரில் எங்கள் கழனி இருக்குது. இங்கேருந்து பார்த்தா கழனி, அதை ஒட்டி ஏரியும் தெரியுது பாருங்கள். இந்த கழனி முழுக்க வந்து புடலம் பந்தல் போட்டிருக்காங்க. எவ்வளோ புடலங்காய் காய்ச்சி தொங்குதுன்னு பார்த்தீங்களா? ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் கழனிலும் கூட போட்டுட்ருந்தோம். பட் இப்போ தான் நாங்கள் போடுறதில்ல. தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து கிணறு. இந்த கிணறு வந்து பஞ்சாயத்து கிணறு. இதிலேருந்து தண்ணி வந்து எங்கள் ஊர் முழுக்க சப்ளை ஆகுது. ஸோ அந்த கிணறு தான் அது. அதோ தெரியுது பாருங்கள் ஏரி. அது வந்து இந்த டவர் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி மொத்தமே வந்து ஏரி தான். நான் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஏரி தெரியும். எவ்வளோ பெரிய ஏரி இருக்குது பாருங்கள். ஏரி பக்கத்தில் கிணறு தோண்டினதால் தண்ணி வந்து நல்லா கிடைக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி தண்ணி கஷ்டம் எங்கள் ஊருக்கு. பட் இங்கே கிணறு தோண்டி இப்போ தண்ணி கொடுக்கறதால ரொம்ப தண்ணி கஷ்டமே இல்லை, தண்ணி பஞ்சமே இல்லை. ஏரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே சின்னதாக ஒரு குளம் வெட்டியிருக்காங்க, அதையும் காட்டுறேன். வெட்டியிருக்காங்க புதுசாக இந்த குளம். பட் இதில் எந்த தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. மழை பெஞ்சதால் கொஞ்சம் தேங்கியிருக்கு. வரும்போது விக்ரம் சாமி படத்தில் பாடுவான், போலீஸ் வேலைக்கு போகும்போது, ஊரை சுற்றும் குருவி பார்க்காத தூரம் போகிறேன். அந்த மாதிரி எங்கள் ஊரை சுற்றுற குருவி கண்டிப்பாக ஜார்க்கண்ட் வராது. ஸோ ரொம்ப டச்சிங்கான மூமெண்ட் தான் இங்கே அப்படியே நடந்து வரும்போது. இந்த இடத்துக்கு 1000 தடவை நான் நடந்து வந்திருப்பேன். என் கால் இந்த வழியாக எத்தனையோ தடவை நடந்து போயிருக்கோம். பட் ஊருக்கு வந்து ஒரே ஒரு தடவை தான் இப்போ கழனிக்கு போயிட்டுருக்கேன். இங்கே வந்து நிறைய இந்த மாதிரி கம்பம் இருக்கும். பட் ஆனால் எங்கள் கழனியில் இல்லை. எவ்வளோ இருக்குது பாருங்களேன். அதோ தெரியுது பாருங்கள், மரமாக இருக்கா? இதுதான் எங்கள் கழனி. கழனியோட வேலி அது. அதில் நிறைய பனை மரம் எல்லாம் தெரியுது பாருங்கள். ஏரி உங்களுக்காக நான் கிட்ட போய் காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. இந்த டவர் போட்டிருக்காங்க இல்லையா, பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ பெரிய பெரிய ஒயரெல்லாம் போயிட்டுருக்கு. அங்கே பாருங்கள் ஏரி எப்படி இருக்குன்னு. அதான் நிறைய விவசாயம் பண்ணுறதில்ல. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 48 கிராமத்துக்கு வந்து இங்கேருந்து தண்ணி பாஞ்சிட்டு இருந்தது. அதாவது இப்போ இல்லை, பல வருஷங்களுக்கு முன்னாடி. இப்போ வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன ஊர்கள் வந்து இங்கேருந்து தண்ணி போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 ஊருக்கு இங்கேருந்து தண்ணி போயிட்டுருக்கு. அங்கே தெரியுது பாருங்கள், கருப்பு கருப்பாக எவ்வளோ நீர்க்கோழி இருக்குன்னு பார்த்தீங்களா? பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல? இருக்குது. இன்னும் மழை காலம் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்போ நான் நின்றுட்டுருக்கேன் இல்லையா, இந்த இடம் தாண்டி அதோ எங்கள் கழனி தெரியுதியே, அது வரைக்கும் போய் தண்ணி வந்து நிற்கும். அப்போ எவ்வளோ பெரிய ஏரியா இருக்குன்னு பாருங்கள். திரும்பி கழனிக்கு போகலாம். நான் வரும்போது காட்டியிருந்தேன் இல்லையா, அந்த மலையோட கண்டினியூஷன் தான். எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே மலை தான். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு மலை தான் இருக்கும். மலைங்களுக்கு நடுவில் தான் ஊரே இருக்கும். ஸோ இந்த பக்கம் கூட ஒரு மலை தெரியும் பாருங்கள். சின்னதாக ஒரு மலை இருக்குது. தெரியுதா என்னன்னு தெரியலையே, இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே பாருங்கள், அதோ ஒரு மலை தெரியுதா? அது மாதிரி உங்களுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் மலை தான் தெரியும். இதுதான் எங்கள் கழனி. வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து கொஞ்சம் செடிங்கள்லாம் இருக்கும். செடி மீன் மரம்லாம் இருக்கும். அதில் கொஞ்சம் பிடிச்சி வலைக்கம்பி அப்படிலாம் கட்டி வச்சுருக்கோம். அந்த பக்கம் மரங்கள் கிடையாது. அதனால அங்கே வந்து கல்கால் நட்டு அதில் வந்து வலைக்கம்பி அதெல்லாம் கட்டி வச்சுருக்கோம். உள்ளே போய் காட்டுறேன் வாங்க. வேலை செஞ்சிட்ருக்காங்க. வேர்க்கடலை பிடுங்கிட்டுருக்காங்க. அதோ தெரிகிறாரு பாருங்க, ஒருத்தர் பிடுங்கிட்டுருக்காரு. சின்னதாக வேலி வச்சுருக்காரு எங்கள் அப்பா. ஸோ அதை திறந்துட்டு உள்ளே போகலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு?
அதோ போகிறாரே அவர் தான் எங்கள் அப்பா. இவங்க எல்லோரும் வேர்க்கடலை பிடுங்கிட்டு இருக்காங்க. கழனியோட ஓரம் பூரா பாருங்கள் பனை இருக்குதா. இதில் வந்து ஆல்மோஸ்ட் நுங்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டுட்டாங்க. கொஞ்சம் விட்டு வச்சுருக்காங்க, அதாவது பனங்கிழங்கு போடுறதுக்காக. பனம்பழம் பழுத்ததுன்னா விழும், ஸோ அதுக்காக கொஞ்சம் விட்டு வச்சுருக்காங்க. நான் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். இந்த தலையில் ஃபுல்லாக பிடுங்கிட்டாங்க, இந்த தலையிலையும் பிடுங்கிட்டாங்க. பிடுங்கிட்டு அந்த வேர்க்கடலையோட அந்த இலை தண்டுலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் அங்கே போட்டு வச்சுருக்காங்க. வேர்க்கடலை செடியை, வேர்க்கடலையை மட்டும் அடிச்சுட்டு அந்த மிச்சம் அங்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதுலேயுமே பிடுங்கிட்டாங்க. அந்த விட்ட மிச்சம் இருக்கு இல்லையா, 1-2 தங்கும் இல்லையா, அதெல்லாமே வந்து அங்கே முளைச்சிருக்கு. இது வந்து அதாவது இதில் ஏற்கனவே வேர்க்கடலை போட்டு அது முளைக்காமல் போய் மறுபடியும் போட்டு முளைச்சதால இதை லேட்டாக பிடுங்கிட்டு இருக்காங்க. மற்றபடி இதில் இருக்க எல்லாத்தையுமே வந்து பிடுங்கி வேர்க்கடலையெல்லாம் அறுத்து அப்பா விற்றுட்டாங்க. ஸோ இதை தான் பிடுங்கிட்டுருங்க. அதோ இருக்கார் பாருங்க, அவர் தான் எங்கள் அப்பா. மிச்சம் எல்லோரும் வந்து வேர்க்கடலை பிடுங்கிட்டு இருக்காங்க. அது வந்து எங்கள் அப்பாவோட என்ஜின். இதில் தான் தண்ணி விடுவோம். இதுக்கு வந்து டீசல் வாங்கி ஊற்றுவாருன்னு நினைக்கிறேன். ஊற்றி தான் விடுவார். சின்ன கிணறு தான், பட் ஆனால் எங்களுக்கு போதும். போகிற வர மழை, அதுக்கப்புறம் வந்து இந்த கிணத்துல கிடைக்கிற தண்ணி, அதை வச்சு எங்கள் அப்பா விவசாயம் பண்ணிவிடுவார். கிணற கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். இதான் எங்கள் அப்பாவோட என்ஜின், கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இதில் தான் தண்ணி விட்டுக்குவார். இதுதான் எங்கள் கிணறு. தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. என்னைக்கு கட்டியிருக்கோம்? 12/7/2012 அப்போ தான் கட்டியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இப்போது எவ்வளோ ஆகுது, 12/22 10 13 வருஷம் ஆகுது இந்த கிணறு கட்டி. பனங்காய் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஆண்மரம். இதில் ஆனங்காய் தான் இருக்கும், காய் தான் காய்க்கும். காய் மீன்ஸ் ஆனங்காய், அது வச்சு தான் அதுதான் இருக்கும். பனம்பழம், பனநுங்கு அதெல்லாம் எதுவும் கிடைக்காது. கிட்டத்தில் காட்டுறேன் பாருங்கள். இதில் தெரியுதா என்னன்னு தெரியலையே, தெரியல. இதில் நிறைய ஓலை மறைச்சிட்ருக்கு. வேறு ஏதாச்சும் மரத்தில் தெரியுதா பார்க்கலாம். பட் ஆனால் இதில் கூட பனங்காய் விட்டு வச்சுருக்காங்க, பனம்பழமாக பழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்களா, கிழங்கு செடி நட்டு வச்சுருக்காங்க. எங்கள் ஊரில் இதை வந்து ஆள்வழி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான செடி நட்டு வச்சுருக்காங்க. இன்னும் வளரல, பட் ஆனால் நட்டு வச்சுருக்காங்க. இதோ தெரியுது பாருங்கள் பனங்காய். இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வெட்டினா நுங்காக மாறிடும். பட் இவ்வளோ பனைமரம் இருக்கிறதால கொஞ்சமாக வெட்டி சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வந்து பனம்பழத்துக்கு விட்டுட்டாங்க. ஸோ அதுதான் அது. இது மாதிரி எல்லா மரத்துலேயும் இருக்குது, பட் என்னால் காட்ட முடியல, ஏன்னா அவ்வளோ ஓலை வந்து மறைச்சிட்ருக்கு. எல்லாமே ஓரம் பூரா பாருங்களேன் பனைமரம் தான். இப்போ பார்த்திங்களா, எங்கள் அப்பா செருப்பை கழட்டி விட்டுருக்காரு வரப்பில். நம்மளும் கழட்டி விட்டுருவோம். இந்த மாதிரி பயிர் செய்கிற நிலத்துல செருப்பு போட்டுட்டு போனால் எங்கள் அப்பா கோவம் வந்துடும். இதுதான் நமக்கு சோறு போடுது சாமி அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் அவருமே செருப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு போயிருக்காரு. கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் பிடுங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. இதோ பாருங்கள் பிடுங்கி போட்டிருக்காங்க. கிட்ட எடுத்து காட்டவா, எவ்வளோ பிடுங்கி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். போடுவேனே. ஆமாம் போட்டுருவேன். உங்கள் பேர்? ராணி. இவங்க தான் எங்கள் கழனியில் வந்து எல்லாம் இதெல்லாம் பிடிங்கலாம் தருவாங்க. அவங்களுக்கு வெக்கம் கூச்சப்படுறாங்க. அவங்க பேர் சங்கீதாவா. அவங்க தான் அவங்களும் வந்து பிடுங்கி தருவாங்க, களைலாம் வெட்டுவாங்க. அப்புறம் இந்த அங்கிள் வந்திருக்காரு, எங்கள் அப்பா கூட வேலை செய்கிறவர். ஸோ அவரும் வந்திருக்காரு. அப்பா பிடிங்கிட்டுருக்காரு.
இது மாதிரி நின்று போச்சுன்னா அந்த வேர்க்கல்லையை வந்து இப்படி போட்டுக்குவாங்க. எடுத்து இந்த மாதிரி பாத்திரத்தில் கிட்ட போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை பாருங்க எப்படி இருக்குது வேர்க்கல்லை. இதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் காய விடுவாங்க. காய விட்டு அதுக்கப்புறம் மிஷினில் விட்டாங்கன்னா வேர்க்கல்லையை தனியாக அடித்து கொடுத்துரும். வேர்க்கலை பிடுங்கிட்டு இருக்காங்க. சும்மா நம்மளும் 2 செடி பிடுங்குவோம். அப்பாவோட கழனி 2 வேர்க்கலை பிடுங்கினா தான் நமக்கும் திருப்தியாக இருக்கும். சரி அதான் பிடுங்குறேன். பிடுங்கியாச்சு. கொஞ்சம் பிடுங்கி போடுவோம். எப்படி இருக்குது பாருங்கள் வேர்க்கடலை. இப்போ அப்பா கூட வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போகிற வழியில் மயில் இருக்குது அப்படின்னு அப்பா சொல்லியிருந்தாரு. இங்கே பார்த்தீங்களா, மயில் எதுக்கு காட்டுறேன்னா, அவ்வளோ மயிலும் எங்கள் கழனியில் இறங்கி வேர்க்கல்லையை அழகாக கொத்தி சாப்பிட்டு போயிடும். இப்போ மயிலோட எண்ணிக்கை அவ்வளோ அதிகமாகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா தெரியுதா மயில். இப்போ எங்கள் கழனியில் தான் இருப்பாங்க எல்லோரும். வேர்க்கல்லை பிடுங்க ஆளுங்க இருக்கிறதால இங்கே வந்துட்டாங்க. எப்படி பறந்து போகுது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.